இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலே நம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 9ஆம் அதிகாரம் அதன் 5வது வசனம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். ஆமேன். அவர் மனுஷர்களுக்கு ஒளியாய் இருக்கிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷர்களுக்கு ஒளியாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். என்பது போல இந்த உலகம் பாவ இருளில் மூழ்கி இருந்தது. பாவ இருளில் இருந்த இந்த உலகத்தை மீட்டு எடுக்கும்படி அவர் தாமே ஒளியாய் இந்த உலகத்திற்கு பிரகாசித்தார். நம்ம உதாரணத்துக்கு எடுத்து பார்ப்போம். நம்ம ஒரு இருட்டில் போகிறோன்னு வைங்களேன். ஒரு இருட்டில் நம்ம பிரயாணம் பண்ணும்போது அந்த பயணம் நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு பயம் கலந்ததாக இருக்கும், ஒரு நெருடல் நிறைந்ததாக இருக்கும், அக்கம் பக்கம் யார் இருக்கிறானே தெரியாது. அப்படி இது அடுத்தது என்ன நடக்குமோ, ஒரு வெளிச்சத்தை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தானே இருக்கும். அதே போல தான் இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு இருளில் மூழ்கி இருந்தது. அவரவர் பரலோகத்திற்கு போகும் வழியே தெரியாதது போல அவரவர் தன் சுய இஷ்டத்தை போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிசாசானவன் இந்த உலகத்தை இருளில் வைத்திருந்தான். அப்படி அந்த இருளின் அடிமைத்தனத்தில் இருந்த இந்த உலகத்தை மீட்டெடுக்கும்படியாகவே இந்த கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டார். அவரை விசுவாசிக்கிற நாம், கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம், நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒளி வீசுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் பிரகாசிப்பிக்கிறார். இந்த நாளிலும் இந்த செய்தியின் தலைப்பு நம் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற கிறிஸ்து. முதலாவது, தேவனுடைய மகிமை வெளிப்படும். வாசிப்போமோ. யோவான் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வழியாக போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு பிறவி குருடன் இருக்கிறார். அந்த பிறவி குருடனை பார்த்து சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே, இவன் இப்படி பிறவியிலிருந்தே குருடனாய் பிறப்பதற்கு காரணம் இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று. ஆண்டவர் சொல்றாரு, இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவ மகிமை வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தான் என்று கூறுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில அற்புதங்களும் அதிசயங்களும் ஒரு சில காரியங்கள் நடப்பதற்கு காலதாமதமாக இருக்கலாம். அப்படி காலதாமதமாக இருக்கும்போது நமக்கு பல நேரம் நம்மளுக்கு வர சந்தேகங்களில் மிக ஒன்று, ஆண்டவரே, உமக்கு பிரியாமல் இல்லாமல் ஏதாவது பாவம் செஞ்சுட்டேன்னா, என் பாவத்தை இன்னும் மன்னிக்கலையா, இல்லை என் பெற்றோர்கள் ஏதாவது செய்து விட்டார்களா, அந்த சாபம் எல்லாம் என்னை பின்தொடர்றதா என்று கேட்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் ஒரு சில காலதாமதம் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறதே நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்பட வேண்டும் என்றே தான். இந்த குருடன் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எத்தனையோ பேர், இது நீ செய்த பாவம், உன் பெற்றோர்கள் செய்த சாபம், அந்த சாபம் தான் உன்னை பின்தொடருது என்று சொல்லி பல பேர் இவனுடைய இருதயத்தை காயப்படுத்தி இருப்பார்கள். இங்க சீஷர்களும் அதே சொல்றாங்க, அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவனுடைய ஒரே நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு நம்மில் பல பேர் நம்மளுடைய ஒரே நம்பிக்கை கிறிஸ்து என்று அவர் பாதத்தில் அமர்ந்திருப்போம். அப்படி இருக்கிறவர்களுக்கு தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவ மகிமை வெளிப்படும். இந்த நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்படும் நாள். பின்ன ஏன் நமக்கு இந்த தாமதம் என்று கேட்டால், இந்த தாமதம் வந்தனால தானே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படுகிறோம். இந்த தாமதம் வரலைன்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்துருப்போமா? இந்த அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தது நிமித்தம்தான் நம்ம மட்டும் இல்லை, நம்மளை பார்த்து அநேகர் பேர் கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார். இங்க பாருங்க, அந்த குருடனுடைய கண்களில் சேற்றை பூசி நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவுன்னு சொன்னார். அவனும் அந்த சேற்றை பூசி அந்த பாதையில் போகும்போது எத்தனை பேர் அவனை பார்த்துருப்பாங்க. யாரை நீ இவ்வளோ பைத்தியக்காரத்தனமா சேற்றை பூசி நடந்து போறேன்னு கேட்டிருப்பாங்கல்ல. அவன் என்ன சொல்றான், இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என் சேற்றை பூசி என்னை நடக்க சொன்னார், நான் போய் சிலோவாம் குளத்துல கழுவ போறேன் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிந்தவனா போகிறான். அவன் போற வழியில சேற்றை பூசினவனா போறான். சிலோவாம் குளத்துல கழுவி திரும்பி வரும்போது அதே பாதையில் அவன் பார்வையடைந்தவனா வருகிறான். ஆண்டவர் ஒருவேளை அவன் இருந்த இடத்துல அற்புதம் செஞ்சிருந்தா அது அவனுக்கு மட்டும்தான் அற்புதம். இவ்வளவு தாமதத்துக்கு அப்புறம் அற்புதம் நடந்ததுனால தான் இதோ பார்க்கிறவர்கள் மத்தியிலும் அவனை இகழ்ந்தவர்கள் மத்தியிலும் அவனை சாட்சியாக வைத்தார். அவன் மாத்திரமல்ல, அவனை பார்த்தவர்களும் கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி ஒரு சூழல் ஏற்பட்டது. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு பாதையில போறோம், கண்ணில் சேற்றை பூசினவர்களாய், இழிவான வார்த்தைகள் நமக்கு வந்தவர்களாய், எத்தனையோ பேர் நம்மை பார்த்து ஏளனம் செய்தவர்களாய் நாம் போய் கொண்டிருக்கலாம். ஆனா இதே இடத்துக்கு கர்த்தர் நம்மை திருப்பி கூட்டி கொண்டு வருவார்.
பார்வை அடைந்தவர்களாய், விடுதலை பெற்றவர்களாய், கிறிஸ்துவுக்கென்று நற்சாட்சி உடையவர்களாய் எத்தனை பேர் நம்மளை பார்த்து ஏளனம் பேசினார்களோ அத்தனை பேர் இன்றைக்கு நம்மை பார்த்து எங்களுக்கும் இந்த வாழ்க்கையில இதே போல ஒரு மகிமை வெளிப்பட வேண்டும் என்று கிறிஸ்துவை காண்பிக்கும் ஒரு நபராய் நம்மை கர்த்தர் மாற்றப் போகிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தரை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் அவருடைய மகிமை நிச்சயம் வெளிப்படும். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மை ஆச்சரியமுள்ள சாட்சிகளாய் மாற்றுவார். யோவான் 9:11 அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். பார்த்தீங்களா, அவனை கர்த்தர் எவ்வளவு பெரிய சாட்சியாக மாற்றினார். அவன் சுகம் பெற்றது பலரால் நம்பவே முடியல. யோவான் 9:9 வாசிச்சா ஒரு சிலவங்க அவன் தான் சொல்றாங்க, வேறு சிலர் அவன் சாயலாய் இருக்கிறான் என்று சொல்றாங்க. அப்படின்னா அவனுக்கு அற்புதமே நடக்காது, அவன் வாழ்க்கையே இப்படி குருடனா இருக்க வேண்டியதுதான் அப்படின்னே மக்கள் ஒரு தீர்மானம் செய்து விட்டார்கள். அதுக்கப்புறம் பிரத்யேகமா சதுசேயர் பரிசேயர் அவனிடம் மாத்திரமல்ல அவனுடைய தாய் தகப்பன்மாரிடமும் விசாரிக்கிறார்கள். ஏன், ஒரு சிலவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. நீ பலன் அடைந்துட்ட, உன்னுடைய வாழ்க்கையில தேவ மகிமை வந்ததுன்னா அது எப்படி உனக்கு நடந்தது, நீ இன்னும் அந்த பார்வையற்ற நிலையிலே இருந்திருக்க வேண்டும், எப்படி பார்வை அடைந்தது என்று நம்பவே மாட்டாங்க. ஒரு சிலவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க மத்தியில ஆண்டவர் நம்மை சாட்சியுள்ளவர்களாக வைப்பார். இந்த 9:27 அந்த குருடர் ரொம்ப அழகா அந்த பரிசேயர் சதுசேயருக்கு பதில் சொல்றான். அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்று கேட்கிறான். பாத்தீங்களா, வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஒரு நன்மையை செஞ்சுட்டா அந்த நபர், அந்த மனுஷனோ அந்த மனுஷியோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஒருபோதும் யார் இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நன்மை தான் கர்த்தர் நமக்கு செய்து தருவார். இன்னைக்கு ஒரு வேளை நம்ம வாழ்க்கையில நன்மை நடையாம இருந்திருக்கலாம், ஆனா நாளொன்று வரும் நன்மை பெற்ற நாம் ஒருபொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுக்கவே கூடாதுங்க. அவர் ஏன் என்ன செய்யல, கை விட்டுட்டார் அப்படின்னு நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. அவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் கர்த்தர் தான் என் இரட்சகர் என்று சொல்லணும். பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவியாமல் போனாலும் அவரை தவிர வேற யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்றோம். அப்படிதான் நம்பிக்கையுள்ளவர்களாய் நம்ம வாழணும். அப்படி நம்பிக்கையுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படியாகவே இப்படிப்பட்ட ஒரு தாமதம் நமக்கு அனுமதித்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் நிச்சயம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி நம்மை மாத்திரமல்ல, நம்மை கொண்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும் பொருட்டு நம்மை ஆச்சரியமுள்ள சாட்சிகளாய் கர்த்தர் மாற்றப் போகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மூன்றாவது, கிறிஸ்து நமக்கு வெளிப்படுவார். யோவான் 9:37 இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். பாருங்க, இந்த குருடன் நன்மை பெற்ற பிறகு இப்ப அவன் பார்வை அடைந்து விட்டான். பார்வை அடைந்த பிறகு எல்லோரும் இவனை அழைத்து, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று விசாரித்து அவனை கேள்விகளால் துளைத்து, கிறிஸ்துதான் என்னை ரட்சித்தார் என்று இவன் சொன்ன உடனே யாரும் நம்பாம அவனை புறம்பே தள்ளி விட்டாங்க. அவன் புறம்பே தள்ளி விட்டாங்க என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து அவன் இடத்தில் போய், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். அவன் உடனே சொல்றான், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவை பத்தி அவனுக்கு நல்லா தெரிஞ்சு நான் அவர் யார் என்று கேட்கிறான்னா அவரை நான் இன்னும் பார்த்ததில்லையே அப்படின்னு அர்த்தத்துல கேட்கிறேன். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றார், நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த குருடனுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் பார்வையற்றவனா இருக்கிறான். உலக மனுஷர்கள் அவனை பார்த்து நிந்திக்கிறாங்க. இவன் பிறவியிலிருந்து குருடன், இவன் பெற்றோர் செய்த பாவம், இவனுடைய பாவம் என்று சொல்லி அவனை நிந்தித்து அவன் இருதயத்தில் மிகப்பெரிய காயங்களுடையவனாய் வாழ்ந்து வருகிறான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது பார்த்தீங்களா? அவனுடைய மேசியாவை காண்கிறான், அவனுடைய இரட்சகரை காண்கிறான், அவனுக்கு விடுதலை தந்தவரை காண்கிறான். இந்த உலகம் அவரை கண்டும் காணாதவரை போல இருந்தது. ஆனால் இவனோ பார்வை அடைந்தவளாய் அவரை முகமுகமாய் காண்கிறான். என்றால் இந்த அற்புதத்தை தாங்க கர்த்தர் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய சித்தமா இருக்கிறார். ஏன் இந்த காலதாமதம், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த வெறுமைகள், ஏன் எல்லாரும் ஏளனமா பேசும்படி நம்ம வாழ்க்கையை விட்டார்? காரணம் வேற ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தாதான் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம், நாம் அவருக்கு சாட்சிகளா மாறுவோம், அவர் நமக்கு வெளிப்படுவார். அவரை நமக்கு காட்ட வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருக்கிறார். அவர் எவ்வளவு அன்பு நிறைந்தவர் என்று பாருங்கள். அவர் நமக்கு வெளிப்படும் நாளுக்காக காத்திருக்கிறார். என் மகன், என் மகள், அவளை நான் காண வேண்டும், அவனை நான் காண வேண்டும் என்று அவர் வாஞ்சியோடு நிற்கிறார். அந்த மணவாளனை காணும் நாள் வந்துவிட்டது. மிகவும் சீக்கிரத்தில் அவர் வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படம் போந்து நாம்
நம்மை மாத்திரமல்ல, நம்மோடு கூட ஒரு கூட்ட ஜனத்தையும் ஆண்டவரோடு சேர்த்து கொள்ளும்படி நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.